பெங்களூரில் நம்ம வந்து இப்போ வந்திருக்கோம். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக சன் ஃபிலிமை மாற்றினா தான் நம்மளால் பெங்களூர் வந்து ஃப்ரீயாக சுற்றவே முடியும். ரொம்ப பயந்து போக வேண்டியதாக இருக்குது. தேங்க்ஸ் ஃபார் கமிங் டு த ஸ்டோர். ஆக்சுவலாக நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நேற்று அவ்வளோ ஒரு இஷ்யூவில் நான் உங்களுக்கு கால் பண்ணும்போது நீங்கள் வந்து எனக்கு மேலே டேஷ் கேமு, பக்கத்தில் ஒரு டேஷ் கேமு. ஃப்யூச்சரில் வந்து லைக் நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து எனக்கு இந்த ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் சேஞ்ச் பண்ணக்கூடாது, இல்லை எனக்கு மிரரில் தேவையில்லைன்னு சொல்கிறவங்களுக்கு ஹலோ ஆல், நான் மோஸ்ட் எல்லாருமே நல்லா இருக்கீங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ இன்றைக்கி நம்ம எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா பெங்களூரில் நம்ம வந்து இப்போ வந்திருக்கோம் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்காக. ஏன்னா நிறைய பேர் வந்து லாஸ்ட்டுக்கு முன்னாடி வீடியோ நினைக்கிறேன் நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ப்ரோ பெங்களூர் வாங்க, இங்கே வந்து லக்ஸரி காசு எங்களுக்கு காமிங்க, ஸோ தமிழ்நாடோட ப்ரைஸோட லைக் சீப்பாக இருக்கா, குவாலிட்டியாக இருக்கா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தீங்க. ஸோ அதை வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணுறதுக்காக தான் நம்ம வந்து இப்போ வந்து பெங்களூருக்கு வந்து வந்திருக்கோம். ஸோ பெங்களூருக்கு நான் வந்திருந்த போது என்ன நடந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ தமிழ்நாட்டு வண்டி யூஸ்வலாகவே வந்து பெங்களூரில் வந்து நிறைய வந்து பிடிப்பாங்க, நிறைய டைம் வந்து ஸ்டாப் பண்ணாங்க, சில இடத்துல வந்து பேசினேன். அண்ட் மெயினாக இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வண்டியில் ஒரு மிஸ்டேக், நம்ம மேலே வந்து தப்பு இருக்குது. டிண்ட்டை வந்து ஒட்டியிருக்கிறோம், பின்னாடி ஃபுல் டிண்ட் வந்து ஒட்டியிருக்கிறோம், தெரியாத மாதிரி ஒரு ரீசனுக்காக ஒட்டியிருந்தேன். பட் வந்து இவ்வளோ சீக்கிரம் வந்து இப்போ வந்து பிரிக்க வேண்டியதாக ஆயிடுச்சு. ஸோ நான் இன்னும் பிரிக்கலை, இப்போ தான் வந்து பிரிக்க போகிறோம். ஸோ அதுக்காக வந்து நான் ஆல்ரெடி வந்து 9 months பிஃபோர் வந்து பார்த்திங்கன்னா பெங்களூர்லேருந்து நமக்கு வந்து Dashcam வந்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ இந்த RS கார் ப்ரீமியம் அவங்க தான் வந்து அனுப்பியிருந்தாங்க. ஸோ நான் வந்து பிரதருக்கு வந்து காண்டாக்ட் பண்ணி, ப்ரோ நீங்கள் Dashcam அனுப்பியிருந்தீங்க, எனக்கு வந்து பெங்களூர்னா நமக்கு தெரிஞ்ச இடம் இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும்னு சொல்லிட்டு அவர் வந்து காண்டாக்ட் பண்ணியிருந்தேன். ப்ரோ நீங்கள் இந்த டிண்ட் ஒர்க்கும் வந்து பண்ணுறீங்களான்ற மாதிரி கேட்டேன்னு, ப்ரோ வாங்க நம்ம ஷாப் தான் இங்கே ஜெய்நகரில் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஸோ அப்படியே வந்துட்ட பக்கத்தில் தான் இருந்தது. ஸோ வந்து இன்றைக்கி டிண்ட்டை வந்து பிரிக்க போகிறோம். ஆனால் Dashcamலேயுமே சில அப்டேட்ஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்லியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் திங் நம்ம வந்தது நம்மளோட அந்த சன் ஃபிலிமை மாற்றினா தான் நம்மளால் பெங்களூர் வந்து ஃப்ரீயாக சுற்றவே முடியும். ரொம்ப பயந்து போக வேண்டியதாக இருக்குது. நம்ம தமிழ்நாடு மாதிரி இல்லை, நம்மளோட போலீஸ்கிட்ட கூட சில டைம் வந்து எக்ஸ்பிளைன் பண்ணிக்கலாம் என்ன விஷயம் அப்படின்னு சொல்லிட்டு. பட் இங்கே வந்து வாய்ப்பே இல்லைன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஷாப் முன்னாடி தான் வந்து இருக்கிறோம். ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், RS கார் ப்ரீமியம். அண்ட் நம்மளோட கார் இதான் விஷயமே. ஆக்சுவலாக ஃப்ரண்ட்டில் வந்து நான் எதுவும் ஓட்டலை. ஸோ உள்ளே வந்து ஃபுல்லாக பிளாக் இன்டீரியர்ஸாக இருக்கனால எங்கேயுமே அப்படி தான் தெரியுது. ஸோ மெயினாக வந்து பின்னாடி தான், இங்கேருந்து பார்த்தா தெரியுது பாருங்க. ஸோ பின்னாடி தான் வந்து ஃபுல்லாக வந்து ஒட்டியிருக்கோம். ஸோ அதுதான் இப்போ நம்ம வந்து ரிமூவ் பண்ண போகிறோம். அது கூட பின்னாடி அந்த என்ன சொல்கிறது, அந்த கேம் வந்து முடிஞ்சால் சேஞ்ச் பண்ணலாம். ஸோ ஷாம் ப்ரோ ஃப்ரம் RS கார் ப்ரீமியம். வெல்கம் மோசஸ் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். ரொம்ப நாள் ஆயிடுச்சு உங்களை பார்த்து. நம்ம வெறும் ப்ராடக்ட் மட்டும் லாஸ்ட் 1 year முன்னாடி கொடுத்துட்டு ஆன் ஃபோன்லேயே பேசிட்டு இருந்தோம். தேங்க்ஸ் ஃபார் கமிங் டு த ஸ்டோர். ஆக்சுவலாக நான் தான் உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா நேற்று அவ்வளோ ஒரு இஷ்யூவில் நான் உங்களுக்கு கால் பண்ணும்போது நீங்கள் வந்து எனக்கு பண்ணலாம் ப்ரோன்னு சொல்லியிருந்தீங்க. வாங்க. ஸோ ஒரு 9 months முன்னாடி ஒரு ப்ராடக்ட் அனுப்பியிருந்தீங்க பாருங்க, அவ்வளோ யூஸ்ஃபுல்லாக வந்து இருந்துச்சு. ஏன்னா ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன ஒரு ஆக்சிடென்ட் மாதிரி ஆச்சு, ஒருத்தவங்க வந்து எனக்கு இடிச்சிட்டாங்க, என் மேலே மிஸ்டேக் இல்லை. ஓகே. ஸோ அந்த டைமில் வந்து அந்த ப்ராடக்ட் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தது. கரெக்ட் ப்ரோ. ஏன்னா Dashcam வந்து அந்த அளவுக்கு ஒரு சும்மா ஒரு ஃபேன்சி மாதிரி தானே அப்படின்னு நினைச்சேன். பட் அது ஒரு ஸ்டாண்டர்ட், ஒரு தேவை அப்படின்ற மாதிரி ஒரு விஷயம் வந்து இந்த காலகட்டத்தில் இருக்குது கண்டிப்பாக. ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராடக்ட் நீங்கள் வந்து மேனுஃபேக்சர் பண்ணி இன்னைக்கு வந்து தமிழ்நாடு ஃபுல்லாக மீன்ஸ் எங்கே சொல்கிறது, இப்போ கர்நாடகாவில் இருக்கீங்க, எல்லா இடத்துக்குமே சப்ளை பண்ணிருக்கீங்க. கரெக்ட். ஓகே. ஸோ உங்களை மீட் பண்ணது ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. நீங்கள் வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம் ப்ரோ. ஓகே. ஸோ ப்ரோ அதுதான் ப்ரோ, டிண்ட் வந்து மாற்றணும். டிண்ட் ஒன்று மாற்றிக்கலாம் ப்ரோ. அதுக்கப்புறம் நம்ம Dashcamலையும் 2 சேஞ்சஸ் பண்ணியிருக்கிறோம். ஸோ அது நம்ம போய் நீங்கள் உங்கள் வண்டியில் போட்டுட்டு நம்ம செக் பண்ணிவிட்டு யூஎஸ் காமிச்சிடலாம். ஸோ நான் அந்த பழைய விஷன், அந்த பழைய கேமில் இருந்த அந்த இஷ்யூவும் நான் வந்து ஒரு கிளிப் வந்து போடுறேன். சரி ப்ரோ. நீங்கள் இப்போ வந்து இது அப்டேட் பண்ணியிருக்கீங்க, அது வந்து காட்டும்போது ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். கரெக்ட். நீங்க பிரைசிங்லயே வந்து லைக் ஏதாவது சேஞ்சஸ் பண்ணி? இல்ல ப்ரோ, சேம் பிரைசிங்ல தான் பண்ணிட்டு இருக்கோம். ஜஸ்ட் ஃபார் கஸ்டமருக்கு நம்ம வந்து ப்ராடக்ட் கொடுக்கும்போது அந்த கெப்பாசிட்டில பெஸ்ட் ஆஃப் பெஸ்ட் கொடுக்கணும்ட்டு அதே இதில் நாங்கள் சேஞ்சஸ் பண்ண வந்திருக்கோம். செம. ஸோ நீங்க வந்து லைக் ஜிபிஎஸ் ஒரு விஷயமும் ஆட் பண்ணியிருக்கீங்க. கரெக்ட். இப்போ ஜிபிஎஸ்ல வந்து என்ன மெயின் திங்னா, இப்போ நம்ம டிராவல் பண்றோம், நம்மளுக்கு வந்து அதில் வந்து என்ன ஸ்பீடில் போகிறோம், எந்த ஏரியாவில் இருக்கிறோம்னு தெரியாது. ஸோ இது ரொம்ப ஹெல்ப்ஃபுல் ஆகும். ஸோ அந்த ஒரு ஃபீச்சருமே இருக்குது. ஸோ அதுவுமே நம்ம காரில் நம்ம பார்க்கலாம் இந்த டைம். பண்ணிடலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் இருக்கும் ப்ரோ. அது தவிர ப்ரோ என்னென்ன ப்ராடக்ட்ஸ்லாம் இருக்குது RS கார் ப்ரீமியம்? நீங்கள் நம்ம கிட்ட ஆண்ட்ராய்ட் சிஸ்டம்ஸ் இருக்குது, ஓகே, ஹெட்ரெஸ்ட் இருக்குது, Dashcams இருக்குது,
தென் ஃபாக் லைட்ஸ் ட்ரை கலர் இருக்கு. ஓகே. தென் இதெல்லாம் நம்ம ரிவர்ஸ் கேமராஸ். ஸோ இது ஹெட்லைட்ஸ். ஓகே. நம்மளோட மினி டேஷ் கேம். அதுக்கப்புறம் ஹெட் ரெஸ்ட் இருக்கு அண்ட் ஹெட்லைட்ஸ். ஓகே. சரி, இது எல்லாமே நம்ம ப்ராடக்ட்ஸ் தான் ப்ரோ. இவ்வளோ ப்ராடக்ட்ஸ் வந்து இருக்கு. இதெல்லாம் வந்து எந்த அளவுக்கு ப்ரோ இருக்கு இன்னைக்கு வந்து மார்க்கெட்டில்? ப்ரோ இது இப்போ வந்து நம்ம ஆல்மோஸ்ட் ஒரு நம்ம கடையில் ஒரு 300-400 டிவைஸ் சேல் பண்ணிடுவோம் த்ரூ ஆன்லைனில். ப்ளஸ் இப்போ நம்ம 360 டிகிரிஸும் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்கோம் டாப் கிளாஸ். ஸோ அதை நான் உங்களுக்கு வீடியோஸ் அனுப்பிச்சி விட்றேன். தென் நம்ம சேனலில் நீங்கள் இது பண்ணுங்கள். ஸோ அதோட கிளாரிட்டி அதோட கேலிப்ரேஷன் என்னென்னு நான் உங்களுக்கு காமிச்சு 360 டிகிரி கேமராவும் நீங்கள் வந்து இன்ஸ்டால் நாங்களே பண்ணி கொடுத்துருவோம் ப்ரோ. ஓகே. ஸோ நம்ம ஷாப் இருக்கிற லொக்கேஷன் ஜெயநகர் 4th T block. ஓகே, கண்டிப்பாக. ஸோ நான் உங்களோட அட்ரஸ் டீடைல்ஸ் எல்லாம் நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் வருவாங்க, கொஞ்சம் பெஸ்ட்டாகவும் பண்ணுங்க, நல்லா ஒரு நீட்டாகவும் ஷூராக பண்ணி கொடுக்கலாம் ப்ரோ. சொல்லவே வேணாம், பண்ணலாம் ப்ரோ. ஸோ நம்ம வண்டிக்கு நம்ம வண்டியில் செக் பண்ணிக்கலாம் ப்ரோ. ஒன் ஸ்டீன் தான். யா ப்ரோ, தேங்க். ஸோ இப்போ நம்ம சன்ஃப்ளீமை கிளிக்க போகிறாங்க ஃபைனலி. ஸோ சன்ஃபிலிம் கிளிக்கிறது இந்த போலீஸ் அந்த ரெகுலேஷன்ஸ் மட்டும் கிடையாது, வண்டியில் பின்னாடி உட்காந்து ட்ராவல் பண்ணுறவங்களும் ரொம்ப வந்து கஷ்டப்பட்டு இருந்தாங்க. ஸோ பின்னாடி உட்காந்து ஒரே இருட்டாக இருக்குது, வெளியில் ஃப்ரீயாக பார்த்துட்டு வர முடியலன்னு சொல்லிட்டு அந்த கிளாஸ் டோர் இறக்கிட்டு தான் வந்துட்டு இருந்தாங்க. ஸோ வண்டியுமே ரொம்ப டஸ்ட் ஆகிட்டு இருக்கும். ஸோ இனிமேல் வந்து அவங்களும் வந்து ஹாப்பியாக அந்த வண்டியில் ட்ராவல் பண்ணுவாங்கன்னு நினைக்கிறேன். என்ன தான் நம்ம வண்டியில் லெக் ரூம் கம்மியாக இருந்து அவங்க வந்து அட்ஜஸ்ட் பண்ணிட்டு இருந்தாலும் அட்லீஸ்ட் இந்த விஷயத்துலேயாவது அவங்களுக்கு வந்து சந்தோஷத்தை கொடுப்போமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கம்ப்ளீட்டாக நான் வந்து இப்போ ரிமூவ் பண்ணிவிட்டு 70 வந்து போட போகிறேன். ஸோ 70ன்றது அப்படியே டிரான்ஸ்பரண்ட்டாக தெரியும், பட் பரவாயில்ல, அதுக்கு வேறு ஏதாவது இது இருக்கும்ல, அதை வச்சு நம்ம வந்து கவர் பண்ணிக்கலாம். இன்கேஸ் சன் வந்து ஓவராக இருந்துச்சு அப்படின்னா சன்லைட்டு. ஸோ ஓகே, நம்ம இனிமேல் வந்து பெங்களூரில் ஃப்ரீயாக வந்து சுற்றலாம், ஏன்னா நம்மக்கிட்ட எல்லாமே கரெக்டாக இருக்குது. அதுக்கு வந்து உங்களுக்கு ரொம்ப பெரிய நன்றி ப்ரோ. தேங்க்ஸ் ப்ரோ, நீங்கள் பண்ணது மிகப்பெரிய உதவி எனக்கு. அதனால் அந்த டேஷ் கேம் நான் வந்ததுனால எனக்கு வந்து இந்த ஒரு விஷயமும் வந்து நடந்ததுன்னு நினைக்கிறேன். அந்த கேமராவும் மாற்றிருக்கீங்க, ஜிபிஎஸ் வந்து கொடுத்துருக்கீங்க. கரெக்ட் ப்ரோ. ஸோ அந்த ஒரு அப்டேட் நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு வந்து கொடுக்கறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த வீடியோ. ஸோ வந்து இந்த லைக் அந்த சன்ஃப்ளிம் மாற்றினது அந்த விஷயம்லாம் யார் வேணாலும் பண்ணலாம், பட் டேஷ் கேம் ஆர்எஸ் கார் ப்ரீமியம் தான். தேங்க்ஸ் ப்ரோ, பண்ணலாம். அந்த ஒரு விஷயம் நான் சொல்லி தான் ப்ரோ ஆகணும், இதுக்காக இல்லை, நீங்கள் பண்ணுற ஒரு விஷயத்துக்காக பண்ணலாம் ப்ரோ. அது ஏன்னா வந்து நம்மளுக்கு இம்ப்ரூவ்மெண்ட்டு குவாலிட்டி தான் நம்மளுக்கு இம்பார்ட்டன்ட்டு. ஸோ தேங்க்ஸ் ஃபார் யர் சஜஷன்ஸ். இந்த மாதிரி சஜஷன்ஸ் கொடுத்துட்டே இருங்க, நம்மளும் ப்ராடக்ட் இம்ப்ரூவ் பண்ணிட்டே போகலாம். ஏன்னா நான் வந்து அந்த டைமே வந்து சொல்லியிருந்தேன் ப்ரோ, இந்த மாதிரி ஒரு இஷ்யூ இருக்குன்ற மாதிரி சொல்லும்போது அது வந்து அவர் வந்து
அப்படி தான் இருக்கும் அப்படின்னு இது பண்ணாமல் அதை வந்து கரெக்ட் பண்ணிக்கிட்டார்ல, எனக்கு அதுதான் ரொம்ப பிடிச்சிருக்கு. தேங்க்ஸ் ப்ரோ. பண்ணலாம் ப்ரோ. இனிமேல் அதே மாதிரி ஃபியூச்சரில் எனி இம்ப்ரூவ்மெண்ட் உங்கள் சப்ஸ்கிரைபர்ஸ்லேருந்து வந்தாலும் நம்ம அதை மேலே ஒர்க் அவுட் பண்ணி. ஸோ இந்த டேஷ்கேம் லைக் என்ன பட்ஜெட் ப்ரோ? நான் ஆல்ரெடி சொல்லியிருக்கேன், பட் நீங்கள் ஸோ இது வந்து உங்களுக்கு வித் ஜிபிஎஸ் எவ்ரிதிங் நாங்கள் ரேட்ஸ் எதுவுமே இன்க்ரீஸ் பண்ணலாம். அதே 15,000ல் நாங்கள் அதே ப்ராடக்ட்டை சேம் ப்ராடக்ட்டை கொடுத்துட்ருக்கோம் ப்ரோ. வித் அந்த லாட்டிடியூட் லாங்கிடியூடு உங்களுக்கு கரண்ட் லொக்கேஷன். இப்போ நீங்கள் எங்கேயா ட்ராவல் பண்ணுறீங்க, சப்போஸ் நீங்கள் சொன்ன மாதிரி ஏதோ ஒரு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு, ஸோ நம்ம போலீஸ்க்கு நம்ம ஒரு இன்சூரன்ஸ் கொடுக்கணுன்னா நம்மளுக்கு வந்து நம்ம என்ன பண்ணலாம், சார் இந்த ஸ்பீடில் தான் போனேன், இந்த ஏரியாவில் தான் ஆயிடுச்சு, நம்ம எல்லாமே ப்ரூஃபோட வித் வீடியோவோட நம்ம காமிக்கலாம். மெயினாக அந்த ஸ்பீட் தான். ஸோ நான் 60 தான் சார் போயிருக்கேன்னு சொல்லி நீங்கள் ப்ரூஃப் எடுத்து காமிக்கிற அளவுக்கு வந்து அந்த டிவைஸ் வந்து அவ்வளோ வந்து இருக்குது, அவ்வளோ ஒரு அட்வான்ஸ்டான டெக்னாலஜி. ஸோ இதுதான் அந்த விஷயம். ஸோ நம்ம வந்து நம்ம காரில் இந்த ஒரு டேஷ்கேம் போட்டிருக்கோம், பட் பிரதர் வந்து அவர் காரில் வந்து ஏகப்பட்ட மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்காரு. அவரோட டேஷ்கேம் உள்ள எல்லா ப்ராடக்ட்டும் டெஸ்ட் பண்ணி பூந்து விளையாட இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். அவரோட வெர்னால அது வந்து காமிக்க முடியுமா? காமிச்சிடலாம் ப்ரோ. ஸோ வாங்க அதுவும் வந்து நம்ம பார்த்துட்டு வந்துடலாம். வாங்க ப்ரோ. ஃபஸ்ட்டு மாடிஃபிகேஷன் வந்து சீட் கவர் பண்ணியிருக்கிறோம் ப்ரோ. ஓகே. என்ன ப்ரோ வென்டிலேட்டட் சீட்ஸ் மாதிரி? இல்லை ப்ரோ, இது நார்மல் டிசைன் சீட்ஸ் தான். இது பியூர் நாப்பா லெதரில் வரும். உங்களுக்கு வந்து ஹீட்டு ஸ்வெட்டும் ஆகாது ப்ரோ கம்ப்ளீட்டாகவே. அண்ட் உங்களுக்கு ஸ்மூத் ஃபீல் கிடைக்கும். ஃபினிஷ் கொடுத்துருக்கீங்க. அது பக்கெட் ஃபிட்டிங் வரும் ப்ரோ. உங்களுக்கு எப்படி ஒரிஜினல் கம்பெனியில் எப்படி பண்ணியிருக்கோமோ அதே மாதிரி பண்ணியிருக்கோம் ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட்டு 70 மேட்ஸு. ஸோ கொஞ்சம் ஈஸி டு க்ளீன் இருக்கும். சரிங்களா, எடுத்துகிட்டு நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு திரும்பி அப்படியே ப்ளேஸ் பண்ணிக்கலாம். ஸோ என்ன பட்ஜெட் ப்ரோ இந்த மேட்ஸ்? 70 ஒரு உங்களுக்கு 5,000லேருந்து 7,000 உள்ள வரும் ப்ரோ. டிபெண்ட்ஸ் கம்ப்ளீட் காருக்கு, டிபெண்ட்ஸ் ஆன் கார். சீட் கவர்ஸ் வாங்க, உங்களுக்கு இது காமிக்கிறேன். ஸ்டியரிங்கை காமிச்சிட்டு நம்ம மற்ற இது பேசிக்கலாம். ஸோ வாங்க போய். ஸோ இப்போ நம்ம வந்து காருக்குள்ளே வந்தாச்சு. இங்கே பாருங்களேன், மேலே டேஷ் கேமு, பக்கத்தில் ஒரு டேஷ் கேமு, அங்கே லெஃப்ட்டில் வந்து ஏதோ என்ன விஷயம் ப்ரோ? அது ப்ரோ அது இன்னொரு டிவைஸ், அதை எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன் சரிங்களா. இன்னொரு டிவைஸு வேறு மாதிரி இருக்கு ப்ரோ வண்டி. ப்ரோ ஃபஸ்ட்டு இது லெதர் ரேப் பண்ணியிருக்கிறோம் ப்ரோ. இதில் ரேப் பண்ணியிருக்கீங்க இல்லை வண்டி கூட வந்ததா? இல்லை நாங்களே லெதர் ரேப் பண்ணியிருக்கோம் ப்ராப்பராக. ப்ரோ ஒரு ஓய் ஃபினிஷ் கொடுத்துருக்கீங்க ப்ரோ. ஏன்னா இப்போ நம்ம இப்போ பேசிக் மாடல் எல்லாம் வந்து உங்களுக்கு வந்து நார்மலாக நம்மளுக்கு மெட்டீரியலே சரியில்லாமல் இருக்கும் ப்ரோ. ஸோ இந்த மாதிரி லெதர் ரேப் பண்ணோன்னா நம்மளுக்கு ஒரு 8 to 10 years வரும். ஓகே. அண்ட் நம்மளுக்கு ஸ்வெட்டும் ஆகாதும், லாங் டிரைவ் போகும்போது எதுவும் நம்மளுக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக இருக்கும் ப்ரோ. கண்டிப்பாக ஃபீல் கிடைக்கும். கரெக்ட் ப்ரோ. ஸோ அதுதான் பாருங்க, சான்ஸே கிடையாது. என்ன ப்ரைஸ் ரேஞ்ச் ப்ரோ வருது எல்லாமே? ப்ரோ இதெல்லாம் உங்களுக்கு 1000 rupeesலேருந்து ஒரு 4,000 உள்ள வரும் ப்ரோ. 4,000. ஏன்னா ஆஃப் பண்ணும்போதே 3,000 ப்ரோங்க. ஓகே. ஸோ பட்ஜெட் இருக்குது, அது பண்ணலாம் ப்ரோ. இது பியூர் லெதரில் சேம் தான் இல்லை நம்ம? இப்போ மோசஸ் ப்ரோக்கு டேஷ் கேம் போட்டிருந்தோம்ல, சிமிலர் டேஷ் கேமு. ஓகே. ஸோ அவர் காமிச்ச மாதிரி நாங்கள் இதில் வந்து ஃப்ரண்ட் பேக்கு எல்லாம் இம்ப்ரூவ் பண்ணியிருக்கோம். அலாங் வித் தட் இப்போ நிறைய பேர் எங்கள் ப்ராடக்ட்டை காப்பி பண்ணுறனால ஸோ எங்களோட இன்டீரியர் லோகோவும் கொண்டு வந்துட்டோம். வாட்டர் மார்க் கொடுத்தாச்சு. ஏன்னா வந்து ப்ராடக்ட் அப்படி ஆகும்போது எல்லோரும் காப்பி பண்ணுவாங்க. ஸோ அதனால நம்ம சேஃப்டி அண்ட் நம்ம பிராண்ட் இதுக்காண்டி நம்ம அதுவும் பண்ணியாச்சு. ஓகே, குட் ப்ரோ. ஸோ ஃப்ரண்ட்டு பேக் உங்களுக்கு சேம் திங், வைஃபை ஆப்பு. ஸோ இப்போ அந்த நியூ ஃபீச்சர் வந்து ஜிபிஎஸ் பண்ணியிருக்கோம். ஸோ ப்ரோ காமிச்ச மாதிரி வந்து ஜிபிஎஸ் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஜிபிஎஸ்ல உங்களுக்கு என்ன லாட்டிடியூட் லாங்கிடியூடு, ஸோ வீடியோஸில் எல்லாமே உங்களுக்கு வந்துடும் ப்ரோ. அதில் அந்த குட்டி டேஷ் கேம் ப்ரோ, இது வந்து நம்மளோட மினி டேஷ் கேம் ப்ரோ. சிமிலர் ஃபீச்சர்ஸ் இருக்கு. ஸோ இது வந்து என்னன்னா சொல்ல கஸ்டமர்ஸ்க்கு வந்து எனக்கு பின்னாடிலாம் பார்க்க தேவையில்லை, பட் என் வெஹிக்கிள் மட்டும் சேஃப்டியாக இருக்கணும், எனக்கு வெறும் ரெக்கார்டிங் மட்டும் ஆகணும்னு கேட்குறாங்க நிறைய கஸ்டமர்ஸ். ஸோ அவங்களுக்கு மட்டும் இந்த ஃப்ரண்ட் அண்ட் பேக்கை நம்ம சேஃப்டி டிவைஸ்க்கு வச்சிருக்கு. ஸோ இங்கேயும் பிளேஸ் பண்ணிக்கலாம், நம்ம இங்கேயும் பிளேஸ் பண்ணிக்கலாம். ஓகே. அதில் நம்ம பார்க்க முடியாது பெருசாக இருந்தாலும் நமக்கு ஏதாவது ஆக்சிடென்ட் ஆகிடுச்சு நம்ம தப்பு இல்லை, அது சேஃப்டி வச்சுக்கலாம். கரெக்டாக. பட் இது வந்து ஒரு மேஜிக் மிரர் மாதிரி நான் ஆல்ரெடி சொன்னேன். கரெக்ட், இது மேஜிக் மிரர். ஆமாம். ஸோ இதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இன்னொன்று வந்து புதுசாக டெஸ்ட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ மோசஸ் ப்ரோ கேட்டார், இது என்ன ப்ரோ பர்சனல் கார் தானே? ஆமாம் ப்ரோ. எவ்வளோ விஷயங்கள் கஸ்டமர் வந்தாலும் இதை தான் வச்சு காமிச்சிட்டு இருக்கீங்க. ஆமாம் ப்ரோ. ஸோ நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சரில் வந்து லைக் நிறைய பேர் வந்து நீங்கள் வந்து எனக்கு இந்த ஆண்ட்ராய்ட் சிஸ்டம் டச் சேஞ்ச் பண்ணக்கூடாது, இல்லை எனக்கு மிரரில் தேவையில்லைன்னு சொல்கிறவங்களுக்கு. ஓகே. ஸோ இதில் கம் வித் வயர்லெஸ் கார்ப்ளே, வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ வரும் உங்களுக்கு. ப்ளஸ் உங்களுக்கு இதிலே டேஷ் கேம் வேணாலும் நம்ம டேஷ் கேம் பண்ணிக்கலாம், ஃப்ரண்ட் அண்ட் பேக். ப்ரோ அது என்ன விஷயம்? அது டேஷ் கேமா இல்லை ரிவர்ஸ் இதுவா இல்லை இன்ஃபோடெயின்மெண்ட்டா? ப்ரோ அதில் எல்லாமே இருக்குது ப்ரோ. ஓகே. அதில் டேஷ் கேமும் இருக்குது, இன்ஃபோடெயின்மெண்ட்னா உங்களுக்கு வயர்லெஸ் கார்ப்ளே, வயர்லெஸ் ஆண்ட்ராய்டு ஆட்டோ வந்துடும் ப்ரோ. இது அந்த இதெல்லாம் பார்க்கலாமா யூடியூப்? நீங்கள் யூடியூப் பண்ண முடியாது, உங்களுக்கு வந்து இப்போ பென்ட்ரைவ் எடுத்துகிட்டு நீங்கள் மூவி பார்த்துக்கலாம். வீடியோஸ் எஸ் இந்த டிவைஸில். இந்த டிவைஸில் இங்கே இது வந்து உங்களுக்கு 13.6 inches வரும் ப்ரோ. ஓ. ஸோ
என்ன ப்ரோ இதெல்லாம் இது உங்களோட ப்ராடக்ட்டா? ப்ரோ இது ஆக்சுவலி நம்ம பில்ட் பண்ணுற ப்ராடக்ட் வந்து ஃபர்ஸ்ட் என் வண்டியில் டெஸ்ட் பண்ணிக்கிடுவோம் ப்ரோ. ஓகே. ஸோ தென் நாங்கள் வந்து கஸ்டமர் வண்டிக்கு போடுவோம். ஸோ என்ன ப்ரைஸ் ரேஞ்சில் எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் ப்ரோ? அது வந்து ஒரு 16,000 to 18,000 உள்ள வரும் ப்ரோ. அது இப்போ அது கரண்ட்டாக இருக்கா ப்ராடக்ட்? ப்ராடக்ட் அவைலபிலிட்டி இருக்குது. ஓகே. ஸோ இந்த மாதிரி சில ப்ராடக்ட்ஸுமே வந்து இருக்குது, நானும் இப்போ தான் பார்க்குறேன். ஸோ அந்த மாதிரி ப்ராடக்ட் உங்களுக்கு வேணாலும் பிரதரை வந்து காண்டாக்ட் பண்ணலாம். நீங்கள் டேரெக்டாக இந்த இடத்துக்கும் வந்து வந்தீங்கன்னா பிரதரை மீட் பண்ணலாம், நல்லாவே எக்ஸ்பிளைன் பண்ணுவார். ஷோர் ப்ரோ. நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு கொஞ்சம் பெஸ்ட் ஆஃபர்ஸ் நம்ம பண்ணி கொடுக்கலாம். பாசிபிளாக இருந்தால் நீங்கள் கொடுங்க. 100% பண்ணி கொடுக்கலாம். அதுதான் விஷயம். ஸோ லாஸ்ட் டைம் நீங்கள் உங்கள் கஸ்டமர்ஸ்க்கு நாங்கள் பண்ணி கொடுத்துருந்தா நெக்ஸ்ட் ஃபியூச்சர்லேயே நம்ம பண்ணி கொடுக்கலாம் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்ஸ். அதாவது வண்டியுமே நல்லா அழகாக ரெடி பண்ணி கொடுத்துட்டீங்க. நான் பெங்களூரில் கொஞ்சம் ஃப்ரீயாகவே இனிமேல் போகலாம். சரி ப்ரோ, ஷோர் பண்ணி கொடுக்கலாம் ப்ரோ. எனிதிங் வாங்க ப்ரோ. ஃபைன், தேங்க்யூ ப்ரோ. ஸோ இதெல்லாம் வந்து வீடியோ பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு வந்து வீடியோ பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். ஸோ ஆர்எஸ் கார் ப்ரீமியம் இன் பெங்களூர், ஜெயநகர் 4th block ஆல்ரெடி வந்து நான் சொல்லியிருந்தேன். அவங்களோட அட்ரஸ், டீடைல்ஸ் அண்ட் காண்டாக்ட் நம்பர் நான் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் வந்து கொடுக்குறேன். நிறைய ப்ராடக்ட்ஸ் வந்து வச்சிருக்காங்க, நிறைய மேனுஃபேக்சர் வந்து பண்ணிட்டு இருக்காங்க. சில ப்ராடக்ட்ஸ் வந்து டெஸ்டிங்லேயும் வந்து இருக்குது, எல்லாமே நீங்கள் வந்து பார்த்துருப்பீங்க. ஸோ பெங்களூர் இருந்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து இவங்களை விசிட் பண்ணி பாருங்கள். ஸோ ஆல்ரெடி விசிட் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு அப்படின்றத கீழே கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். கண்டிப்பாக நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கும். நம்மளோட சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு லைக் என்ன சொல்கிறது, பெங்களூர் தமிழ் பீப்புள் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அவங்ககிட்ட நீங்கள் இனிமேல் ஃப்ரீயாக வந்து கம்யூனிகேட் பண்ணலாம், அப்படி ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ அவ்வளோதான். ஸோ இப்போ நான் வந்து கிளம்ப வேண்டிய டைம் வந்துருச்சு. ஸோ வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் வேறு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான பிளேஸ்லேருந்து வேறு சூப்பர் கண்டென்ட்டோட நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் இட்ஸ் பாய் ஃப்ரம் மோசஸ். லவ் யூ ஆல், ஹேவ் எ கிரேட் டே, டேக் கேர், பாய். ஸோ நீங்கள் பார்த்த இந்த ஆக்சரிஸை தவிர மற்ற அந்த ஆக்சரிஸுமே வந்து ஷாப்பில் வந்து உள்ள வந்து வச்சுருக்கிறாங்க. அதுவும் வந்து நீங்கள் வேணும் அப்படின்னா ஆர்எஸ் கார் ப்ரீமியம்க்கு நீங்கள் வந்து விசிட் பண்ணலாம்.